கற்புங்கிறதையும் பெண்ணுக்கு மட்டும் அவ்வளோ பேசப்படுது. பெண்ணுக்கு மட்டும் ஏன் ஒரு தனி நியாயம், ஆம்பளைக்கு ஏன் ஒரு தனி நியாயம்? என் பாட்டி என் உடலின் ஒரு உறுப்பை பற்றி ஏன் பேசுகிறார்கள்? எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்கள் ஆடையை கழற்ற அவ்வளோ பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பெண்ணை அச்சுறுத்தி வைத்தது யாரு? அந்த பெண்ணை நான் முழுக்க முழுக்க ஒரு காம பொருளாக பார்க்கிறேனுங்க மட்டும்தான் அந்த வக்கிரமான பார்வை வருகிறது. அது ஒரு நாள் பஸ்ல யாராவது கிள்ளி இருக்கலாம், அடுத்த நாள் இதை பண்ணிடுவான். அவ போய் ஒரு விஷயத்தையும் போய் சொல்றது இல்லை, தாங்கிக்கிறா. எவ்வளவு தூரம் நான் ஓடுவேன்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய புகைப்படத்தை அவங்க சோஷியல் மீடியாவில் பதிவிடும் பொழுது நெகட்டிவான மிகவும் வக்கிரமான காமெண்ட்ஸ் நிறைய பார்க்குறேன். நான் என்ன சொல்றேன், அந்த கமெண்ட் உங்க அம்மா முன்னாடி உங்களால் சத்தமா படிக்க முடியுமா? முழுக்க முழுக்க செக்ஸுங்கிறத ஒரு டேபு ஆக்கிட்டாங்க. ஸோ அதை ஆணும் பெண்ணும் பழகிக்க கூடாது, பேசிக்க கூடாதுன்னு சொல்லி தடுத்து அந்த கியூரியாசிட்டியில இது என்னன்னு தேட ஆரம்பிச்சு எங்கெங்கயோ வழி தவறி போயிடுறாங்க. குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years kidsக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் Brian O'Brien, always one step ahead. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. ஒரு குழந்தையா இருந்து ஒரு பொண்ணு அந்த அடாலசென்ட் ஏஜை ரீச் பண்ணும்போது அந்த குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படிலாம் மாறுது, அந்த சொசைட்டி மேல இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ், தன்னைத்தானே பார்க்குற விதம், மற்றவங்க நம்மளை பார்க்குற விதம்னு ஒன்னொன்னு மாறுறது அவ்வளோ அழகா. அது நான் வீடியோ சாங்குன்னு சொல்லாம கிராஃப்ட்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப அழகா அதை எழுதி பாடி டிரெக்ட் பண்ணி எல்லா வேலையும் பண்ணி லைக் a very very special person. My first interview with Miss Anu Shashti. Please welcome. Thank you so much, Amrita. So kind of you. One minor correction. Everybody is identifying me as a singer. என்ன பாடகர்னு சொல்றாங்க, பட் என்னை தவிர முதல் பாதியெல்லாம் பூஜா பாண்டியன் பாடியிருக்காங்க. அந்த ரேப் போர்ஷன்ல இருந்தா என் குரல் கேட்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல டியூ கிரெடிட்ஸ் டு தி ஆக்சுவல் சிங்கர். ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் டு பூஜா. ஏன் ராணி அப்படின்றது அந்த ஒரு எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஏன் தோணுச்சு? இந்த சொசைட்டில இருந்துட்டு வர்ற ஒரு அவலமா நான் இதை பார்க்குறேன். ஒரு வளரும் குழந்தைக்கு குழந்தை என்று பாராமல் அவளின் உடலையே அப்ஜெக்டிஃபை பண்ணி அவளுக்குள்ளேயே ஒரு இன்செக்யூரிட்டியை விதைச்சு அவளுக்குள்ள ஒரு ஷேமை விதைச்சு போக போக அவளை யூட்டிலைஸ் பண்ணி அவளை மொலஸ் பண்ணி அவள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அளவுக்கு அது தள்ளி தள்ளி பெரிய பெரிய வன்கொடுமைகள் நடக்கிறதுக்கு முதல்ல ஒரு பெண்ணை யாருடைய மகளோ இல்லை ஒரு குழந்தை அப்படின்னு மனிதாபிமானத்தோட பார்த்தா கூட பரவாயில்ல, அந்த செக்ஷுவல் அப்ஜெக்டிஃபிகேஷன் அதுவும் டுவர்ட்ஸ் அ சைல்டு அப்படிங்கிற இஷ்யூ இன்றளவுலையும் ரொம்ப சகஜமாக நடந்துட்டு இருக்குது. இதை இந்த ஆதங்கம் சின்ன வயசுலேருந்தே எனக்கும் பாதிப்பு இருந்ததுனால அது எப்படியோ ஒரு கரு எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. உடலை மூடிக்கொண்டு ஒரு குழந்தையே ஓட வேண்டும் இந்த சமுதாயத்திடம் இருந்து அப்படிங்கிற நிலைமையில நம்ம இன்னைக்கு இருக்குங்கிற வருத்தம் தான் இந்த பாடலா வெளியே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்க லைஃப்ல எந்த இடத்துல அந்த ராணின்ற மொமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு பேட்ஜ் காட்சி வச்சிருப்பேன். அது என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம்தான். அது நான் ப்ரீவியஸாகவும் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன். இதை நான் வெளியில் யார்கிட்டையுமே பகிர்ந்துக்கலை. ஸோ அந்த வலி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஏன் அது ஒரு நாள் எனக்கு நினைவு வந்துச்சு. வேறு ஒரு பெண்ணுடைய இப்போ யாரோ ஒருத்தரோட கேஸ் ஒரு பெண்ணுடைய மார்பகம் பக்கம் போகிறத நான் அப்படி பார்த்தேன்னு வைங்களேன். நான் அவங்க கண் பார்வையில் இல்லை, ஆனால் அவங்க கண் வேறு ஒரு பெண்ணுடைய மார்பகம் பக்கம் போகுதுங்கும் பொழுது எனக்கு அப்பப்பெல்லாம் அந்த ஃபீலிங் வரும், அந்த பயம் வரும், அந்த குழந்தை என்ன அனுபவிப்பாங்கிற வேதனை எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். இது இருந்து இது எனக்கு வழியாக வரும்போது இதையே நான் ஒரு காட்சியாக ஒரு இதுவாக வைக்கக்கூடாது. அந்த குழந்தைய நான் அன்றைக்கி என்ன பண்ண நினச்சேன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். ஓடிடணும், என் உடம்பு மூடிட்டு நான் ஓடிடுவேன். அதுதான் ஸ்டார்ட் ஆன விஷயம். அந்த இடத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. அந்த குரல் அவள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. மேலும் மேலும் அவங்க சொன்ன குரல் அவளால் அதுலேருந்து வெளியில் வரவே முடியல. அதுதான் உண்மையும், என்னுடைய நிலையும் அன்று அப்படி தான். அதை ப்ராசஸே பண்ண முடியல. வீடு நடந்து முடிக்கிற வரைக்கும் எங்கே நடக்கிறேன், என்ன பண்ணுறேன் எதுவுமே புரியல. அதுவே என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. இதை எத்தனை பேர் சந்திச்சிருப்பாங்க? அந்த வலியின் தொடக்கம் தான் காட்சியாக வந்தது. ஒரு பெண் ஓடுகிறாள். இந்த உலகத்தின் கைப்பிடியிலிருந்தும், இந்த உலகத்தின் குரலிலிருந்தும், இந்த உலகத்தின் செயலிலிருந்தும் நல்லவர்கள் ஒரு புறம் இருந்தாலும் எங்கோ எப்படியோ இப்படி மாறியவர்களின் செயல்களால் அவள் பாதிக்கப்பட்டு ஓடுகிறாள். ஓடும் பொழுது கூட கையால் உடலை இப்படி மூடிக்கொண்டே ஓடுகிறாள்.
எந்த இடத்துலையும் கையை விளக்க பயமா இருக்கு. கடைசியா அந்த ஒளியும் தன்னுடைய ஹையர் செல்ஃபையும் உணரும் தருணத்தில் கையை இறக்குகிறாள். உங்க பாடல்ல வந்துட்டு ஒரு ஒரு சில வரிகள் இது, என் கழுத்துக்கு கீழ் மட்டும் தனி கணக்கா, என் மார்புக்கு மட்டும் உணர்வு இருக்கான். கரெக்ட். இந்த லைன்ஸ் மூலமா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? என்னன்னா இப்போ ஒரு குழந்தை, அந்த குழந்தை யோசிக்கிறத தான் நான் சொல்றேன். எங்கேயுமே இன்னும் இந்த மார்பகத்துக்கு இவ்வளோ அட்டென்ஷன் வர்ற ஒரு கருத்தை பத்தி யாரும் பேசவே இல்லை. லைக் செக்ஷுவல் அபியூஸ்ன்னு அந்த ஜெனரல் டாபிக்கா பேசுறாங்களே தவிர ஸ்பெசிபிக்கா அந்த பொண்ணோட ஒரு பாடி பார்ட்டை வச்சு எப்படி செக்ஷுவலைஸ் பண்றாங்க. கரெக்ட். இதை வந்து எனக்கு சில கேள்விகளை வந்து நான் பொதுவாக கமெண்ட்ஸை வந்து இக்னோர் தான் பண்றேன். நான் என்ன பண்றேன்னா அதுக்கு நான் எதிர்த்து சண்டை போடணும் நீங்க எப்படி கேட்கலான்றதுலாம் என் பிரச்சனையே இல்லை. ஆனா புரிதல் இல்லாம ஒரு சின்ன கிளிப்பை பார்த்துட்டு என்னுடைய கருத்துக்கு பலரும் பதில்வாதம் வைக்கிறாங்க. நான் சொல்றேன், நான் தலை முதல் கால் வரை சதைத்தான்னா என் கழுத்துக்கு கீழே மட்டும் தனி கணக்கான்னு நான் வரி எழுதியிருக்குது. அந்த குழந்தை பிரெஸ்ட் டெவலப் பண்ணும்போது அங்க திடீர்னு இப்படிப்பட்ட கேலி கிண்டல்லாம் நிகழுதுங்கிறத குறிக்கிறதுக்கு. அப்ப ஆணுக்கும் தான் பிறப்புறுக்கு இருக்கு, அப்ப பிறப்புறுக்கையும் காமிச்சிட்டு நடக்கலாமா, பெண்ணுக்கு இருக்கு, அது அந்த கான்டெக்ட்லாம் எழுதப்படாத ஒரு வரி. பாடலில் அது எங்கு வருகிறது, எதற்கு தொடர்புடைகிறதுன்னு தெரியாமலே நிறைய பேர். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய புகைப்படத்தை அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் பதிவிடும் பொழுது நெகட்டிவான மிகவும் வக்கிரமான கமெண்ட்ஸ் வந்து நிறைய பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன், அந்த கமெண்ட்டை உங்கள் அம்மா முன்னாடி உங்களால் சத்தமாக படிக்க முடியுமா? உங்கள் தங்கச்சி முன்னாடி, உங்க கூட வேலை செய்கிற ஊழியர் முன்னாடி உங்களால் சத்தமாக இதை நான் எழுதியிருக்கேன் பாரு இந்த கமெண்ட்டு சத்தமா படிக்க முடியுமா? உங்க குடும்பம் முன்னாடி நான் ஒரு ப்ளே பண்ணி காட்டுறேன் நீங்க எனக்கு போட்ட கமெண்ட்டை, அது உங்க குடும்பம் முன்னாடி எங்க பெருமையா நான் தான் இந்த கமெண்ட்டை போட்டேன்னு உங்களால சொல்ல முடியுமா? இந்த கல்ச்சர் முதல்ல அழியணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஒரு அம்மா அவங்க ஆண் குழந்தைய பக்கத்துல வச்சுட்டு போறா பாரு அந்த பொண்ணு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறான்னு அப்படி ஒரு கோணம் வருது இல்லையா? அப்ப அந்த பையனுக்கு யார் சொல்லி கொடுப்போம்? ஒரு பொண்ணு மரியாதையா நடத்தணும், அந்த பொண்ணை நம்ம சரியா பார்க்கணும், நம்ம அவங்களை நடத்துற விதம் தான் நம்மளோட கேரக்டரை டிஃபைன் பண்ணும் அப்படின்றது யார் அந்த பையனுக்கு சொல்லி கொடுப்பாங்க? முதல் பெற்றோர் தான். அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு கோளாறு இருக்கு, நம்ம ஹெல்ப் பண்ணணுங்கிற அவேர்னஸ் கூட இல்லாம குழந்தைய ஷன் பண்ண பல குடும்பங்கள் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஆதரவை எங்க தேடுறது, எங்க செக்யூரா உணர்றதுன்னே தெரியாம க்ளூலெஸ்ஸாவே வளர்றாங்க. இப்படி ஒரு குழந்தைக்கும் சரியான அந்த மாரல் நெறியும் அந்த ஒரு சேஃப்டியும் ஒரு அன்பான சமூகமும் கிடைக்க மாட்டேங்குது, ஈக்குவலா எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த குழந்தைக்கே கூட குடும்பம் பாசம்லாம் இருந்தாலும் ஒரு கட்டத்தை அடையும் பொழுது என் பாட்டி என் உடலின் ஒரு உறுப்பை பற்றி ஏன் பேசுகிறார்கள், அது ரெஜிஸ்டர் ஆயிடுது. ஓ இந்த விஷயம்னா அப்ப இங்க ஏதோ ஒன்று இருக்கு போல, ஏன் என் பாட்டி என் நெஞ்சை பத்தி பேசினாங்க, அந்த வழி அவளுக்கு வருது. ஆனா கடந்து போயிடுறான். கடந்து போய் அவ எவ்வளவுக்கு எவ்வளவு கடந்து போக முடியுமோ அப்புறம் முடித்திருத்துபவரும் அவளை ஏதோ செய்ய முயற்சிக்கிறார், கடந்து போறான். கடந்து போய் இப்படி ஒரு பெண்ணும் நிறைய விஷயத்தான். ஒரு நாள் பஸ்ல யாராவது கிள்ளி இருக்கலாம், அடுத்த நாள் இதை பண்ணிடுவான். அவ போய் ஒரு விஷயத்தையும் போய் சொல்றது இல்லை, தாங்கிக்கிறா. ஆனா ஒரு பாயிண்ட்ல முடியாத மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் இதே பண்றீங்க, எவ்வளவு தூரத்துக்கு நான் என்னை வந்து எஸ்கேப் பண்ணி ஓடிட்டே இருப்பேன், எவ்வளவு தூரம் நான் ஓடுவேன், நான் காட்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கேன், முள்ளு குத்துது, நெருப்பு சுடுது, ஏச்சு வருது, பேச்சு வருது, உங்களோட வார்த்தைகள்லாம் என்னை வந்து துளைக்குது, உங்களோட செயல்கள்லாம் என்னை வந்து ஆட்கொள்ளுது. இதையெல்லாம் மீறி நான் இன்னும் எவ்வளவு தூரம் ஓடுவேன். ஏன்னா அந்த பாடலை நான் பார்க்கும்போது அவ உடம்புல ஒரு மாற்றம் வருது அப்படின்றப்ப அந்த பொண்ணு குளிக்க போறாங்க இல்லையா? சோ அப்போ அந்த சீன்ல வந்துட்டு பாட்டி கதவு சாத்திக்கோ யாரா வந்துட போறாங்க, அது வந்துட்டு அந்த லெவல் ஆஃப் ஒரு பயம் வருதுன்னா அப்போ அது எப்படி அவங்க ஹேண்டில் பண்றது? எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்கள் வந்து ஆடைய வந்து கழற்ற வந்து அவ்வளவு பயப்படுவாங்க. பூட்டின அறையாவே இருந்தாலும் நானும் சரி, எனக்கு தெரிஞ்ச நிறைய பெண்களின் அனுபவத்திலையும் எல்லாம் பூட்டியிருக்கா. ஏன் அதை ஆக்கினது யாரு? அந்த அளவுக்கு அந்த பெண்ணை அச்சுறுத்தி வைத்தது யாரு? அந்த பெண்ணை நான் முழுக்க ஒரு காம பொருளாக பார்க்கிறேனுங்கிறது மட்டும்தான் அந்த வக்கிரமான பார்வை வருகிறது, வக்கிரமான சொற்கள் வருகிறது, வக்கிரமான செயல்களாக அது மாறுகிறது. ஆண்கள்னா இப்படி, பெண்கள்னா இப்படிங்கிறது இங்க பிரச்சனையே கிடையாது. தவறான மனிதரும் மனிதியும், அது என்ன வார்த்தையோ, அது ஒரு வார்த்தையோ ரெண்டு வார்த்தையோ, ஹியூமன் பீயிங், ஒரு பர்சனுங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். அப்படி உருவாக என்ன காரணம்? அவர்கள் மூளையில் ஒரு வக்கிரம் உருவாக என்ன காரணம்? அதுதான் வந்து இங்க விஷயம். முழுக்க செக்ஸுங்கிறத ஒரு டேபு ஆக்கிட்டாங்க. ஸோ அதை வந்து ஆணும் பெண்ணும் பழகிக்க கூடாது, பேசிக்க கூடாதுன்னு சொல்லி தடுத்து அந்த கியூரியாசிட்டியில இது என்னன்னு தேட ஆரம்பிச்சு எங்கெங்கயோ வழி தவறி போயிடுறாங்க. இதை தாண்டிலும் சரியான புரிதலும் விளக்கமும் அன்பும் இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் வாழ்க்கையில கிடைக்கும்ன்ற சந்தோஷம் இருந்தா இப்படி இருக்காதோன்னு எனக்கு தோணுது.
காலகாலமா சொல்றது அந்த பொண்ணோட ட்ரெஸ் பத்தி, அந்த பொண்ணு வெளியே வந்ததுனால எவ்ரி ஒன் புட்ஸ் த பிளேம் ஆன் தட் கேர்ள். ஸோ எப்பவுமே அந்த பொண்ணு ஒரு விக்டிமா இருந்து, ஆப்வியஸ்லி அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே ரிபல்லியஸா ஆகும்னு யாருமே இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியலன்னா என்ன பண்ண முடியும் அந்த பெண்ணால? ஸோ அதுக்குன்னு அந்த பெண் வெளியே போகாமையும் இருக்க முடியாது, தன்னவும் பாதுகாத்துக்கணுன்றப்போ அந்த பொண்ணோட லைஃப் அவ எப்படிதான் வாழ்வா? எப்ப அவளுக்கு அந்த ஃப்ரீடம்ன்ற ஒரு விஷயம் கிடைக்கும்? இந்த கட்டமைப்பை செய்தது ஆண்களா பெண்களான்னு எனக்கு தெரியல. எங்கேயோ ஒரு இடத்துல இந்த சிஸ்டமை கொண்டாந்துட்டாங்க. நீ பெண்ணா வீட்டுக்குள்ள இரு, நீ வந்து கற்புங்கிற விஷயத்த பேணி காத்து இரு. என்னன்னா கற்புங்கிறதே பெண்ணுக்கு மட்டும் அவ்வளவு பேசப்படுது. கற்புங்கிற வார்த்தைய பெண்ணுக்கு மட்டும் அவ்வளவு பேசுறீங்க. நடத்தைங்கிற வார்த்தைய பெண்ணுக்கு அவ்வளவு பயன்படுத்துறீங்க. சக ஹியூமன் பீயிங்ஸ் தானே. ஆணுக்கு மட்டும் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லையா? ராஜா மட்டும் அந்த புறத்துல எத்தனை அந்தப்புறத்து ராணி வேணுமோ வச்சுட்டு சிம்மாசனத்துல ஒரு ராணியை உட்கார்ந்து எனக்கு வாரிசு பெத்து போட வேண்டியது உன் வேலைன்னு சொல்லிடுறாரு. அவங்க கற்புக்கரசியா உட்கார்ந்து என் மன்னனுக்கு நான் ஆண் குழந்தை வாரிசு பெற்று கொடுக்க வேண்டும், இல்லாட்டி என் உயிரை மாய்ச்சிக்கிறேன், நான் கற்புக்கரசின்னு ப்ரூவ் பண்றதுக்காக நெருப்புக்குள்ள நடக்கிறேன், இல்லாட்டி எனக்கு ஒரு பட்டம் கொடுக்குறீங்கல்ல, எனக்கு கற்பு சரியில்லைன்னு எனக்கு ஒரு பேர் கொடுக்க. அந்த மாதிரி ஆண்களுக்கு ஏன் பெயரே இல்லை? தமிழிலும் சரி ஆங்கிலத்திலும் சரி ஏன் அப்படி ஒட்டப்பட்ட வார்த்தை கூட இல்லை? பெண்ணுக்கு மட்டும் ஏன் ஒரு தனி நியாயம், ஆம்பளைக்கு ஏன் ஒரு தனி நியாயம்? நீ வந்து இன்ஃபிடிலிட்டியில இருந்தா பிரச்சனை இல்லை, நீ 3-4 கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம தாத்தாவெல்லாம் அப்படி இருந்தாலுமே பெண்கள் அதை வந்து ஆமா ஆம்பளைங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு எடுத்துக்கிட்ட காலகட்டம் போய் இன்று சட்டத்தின் ரீதியாக நீ ஒரு திருமணத்திலிருந்து வெளிவராமல் மற்ற திருமணத்துக்கு போகக்கூடாதுங்கிற அவேர்னஸும் வந்திருக்கு. நீ ஏன் இப்படி பண்றன்னு கேட்கறதுக்கும் நமக்கு நிலைமை மாறிட்டு வருது. ஸோ பேசிக்கலி எல்லா இடங்களிலுமே ஈக்குவாலிட்டி வரணும். அதே மாதிரி இதை செய்யறது வந்து ஆண்கள் மட்டும் இல்லை, சில இடங்கள்ல பெண்களும் செய்யறாங்க. பெண்கள் அடுத்த பெண்களை வந்து ரொம்ப அவங்களுடைய கேரக்டரை பத்தி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஒரு அம்மா சொல்ற ரீசனே அவ போடுற ட்ரெஸ் பாரு, அவ எங்கெங்கெல்லாம் சுத்துறா பாரு, எந்தெந்த பசங்களோட போறா பாரு, எத்தனை டைமுக்கு வீட்டுக்கு வரா பாரு, இப்படி பக்கத்து வீட்டு பொண்ணை பத்தி ஒரு அம்மா பேசுறதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஒரு பொண்ணை பத்தி மத்தவங்களே வந்து அந்த கமெண்ட்ஸ் என்னுடைய ஓன் குடும்பத்தினரே என்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கலாம். இவ இப்படி இருக்கா அப்படி இருக்கா, இப்படி ட்ரெஸ் போடுறா அப்படி ட்ரெஸ் போடுறா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்படி பெண்களே கூட பேச 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 அது குடும்பமா சொல்லிக் கொடுக்க அது வந்துகிட்டே இருக்கு. இது எப்ப மாறும்? மாறுறது நம்ம எல்லாரும் கையிலயுமே தான் இருக்கும். ஒவ்வொருத்தருமே ஒரு காலகட்டம் சில பேர் சில ஐடியாலஜிஸோட ரொம்ப இணைஞ்சிடுறாங்க. இந்த கருத்துக்கு பின்னாடி நான் நிற்பேன், அது சரியா என்னன்னு கூட நான் பார்க்க மாட்டேன், ஆனா நான் இந்த கருத்து தான், நான் இந்த ஐடியாலஜி தான், நான் இந்த வழிமொழியை தான் பின்பற்றுவேன். அது மதம் சார்ந்து இருக்கட்டும், இல்லை கொள்கைகள் சார்ந்து இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. நான் என்ன சொல்றேன், இந்த விஷயத்துல எது சரி எது இல்லைன்னு பார்க்கதான் நமக்கு மனிதர்களா பகுத்தறிவு இருக்கு. தனி மனிதனா உன்னுடைய பார்வையில உன்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த விஷயத்துல எது நியாயம் எது அநியாயம்னு பார்த்தா பரவாயில்ல. இதெல்லாம் ஒரு கூட்டம், நாங்கெல்லாம் இப்படிதான் பேசுவோம், நாங்க இந்த கருத்துக்கு மட்டும்தான் வழிமொழிவோம், இந்த கருத்துக்கு கருத்தா எது வந்தாலும் நாங்க வன்மமா உங்களை தாக்குவோம். இப்படிப்பட்ட மென்டாலிட்டி வந்து நிறைய இருக்கு. தனி மனுஷனா நான் யோசிக்கிறேன் இந்த விஷயத்துல எது சரி எது தப்புன்னு ஒவ்வொருத்தரையும் யோசிக்க ஆரம்பிச்சாலே எவனோ ஒருத்தன் பின்னாடி போய் நீ சொல்றது நானும் சொல்றேன்னு வெறுப்பு இப்படி கும்பலா ஆரம்பிக்காது. அதனால தேவையில்லாத வார்த்தைகள் வந்து பலரும் மனசு புண்பட்டு, ஏன்னா எல்லாருக்கும் சேம் லெவல் ஆஃப் ரெசிலியன்ஸ் இருக்காது. அன்னைக்கு ஒரு பொண்ணு வீக்கா இருந்தானா அன்னைக்கு நாள் அவளுக்கு பாழா போயிடும். அதுல பல விஷயங்கள் அவ வாழ்க்கையில நடக்கும். அதை பத்தி அதை டைப் பண்றவங்களுக்கு அக்கறை இல்லை. எனக்கு உங்க பாடல்லையே வந்து அந்த ராப் போர்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. கொஞ்சம் ஒரு 2-3 வரிகள் மட்டும் பாட முடியுமா? தாராளமாக. பொண்ணு அழகு கண்ணு சுருட்ட முடி, சிரிச்சா குழி போடு அரிசி பிடி, எங்க தவங்க வந்து துரத்தி பொடி, ஆச்சி சொல்லி தரும் பாட்டப்படி, ஓம் சின்ன விரல் இடுக்கில் குச்சி பிடிச்சுக்கிட்டு அக்கு வர எழுதி முடி, அந்த வானம் நெசமும் இல்ல மேகம் தடையும் இல்ல, மேல கை நீட்டி புது உலகம் பொடி. ரத்தமும் சதையும் எலும்பும் நரம்பும் சேர்ந்தது தானே நீ நானும், உனக்கும் எனக்கும் ஒன்னாத்தான தலையும் உடம்பும் கை காலும், தலை முதல் கால் வரை சதைதான்னா என் கழுத்துக்கு கீழே மட்டும் தனி கணக்கா, தவியா தவிச்சு வரங்கடந்து நான் தனியா கேட்டு வாங்கலையே,
பொறப்புக்கு பொறவும் கூடத்தான் நீயும் நானும் வளரலையா, மயிரும் நகமும் போலத்தான் சதையும் தோலும் வளராதா, உடம்புக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்கா, என் மார்புக்கு மட்டும் உணர்வு இருக்கா, உடம்புக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்கா, என் மார்புக்கு மட்டும் உணர்வு இருக்கா. இதே மாதிரி நீங்கள் மேலும் மேலும் நிறையா எழுதி இயக்கி நடித்து எல்லாமே பண்ணி சீக்கிரம் நிறையா ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே உலகம் பார்த்து நிறையா கற்றுக்கலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் இன்டர்வியூக்கு வந்தது. அண்ட் மறக்காமல் ராணி வீடியோஸ் அங்கே பார்த்துருங்க, பார்த்துட்டு உங்களோட பதிவுகளையும் அங்கே சொல்லிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் அம்ருதா அண்ட் டேக் ஒன் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. தேங்க்யூ. Thank you so much for this opportunity. Thank you. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.